வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 2020 நடந்தனுடைய கிராஜுவேட் எக்ஸாமுடைய ஆவரேஜ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 3 பார்ட் பார்த்துருக்கோம். ஒன்று பர்சன்டேஜ் கணக்கு பார்த்துருக்கோம். அடுத்ததாக ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டோம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதுக்கடுத்ததாக நம்மளுடைய ஏஜஸ் கணக்கு. இந்த 3 டாப்பிக்கும் டாபிக் வைஸாக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த டாபிக் வைஸில் இது 4வது செட்டு ஆவரேஜ் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ராஜ் தொடர்ச்சியாக 6 நாட்கள் பயணத்திற்கு 1200, 1300, 1400, 1100, அப்புறம் 1300 மற்றும் 1200 செலவழிக்கிறார். அப்படின்னா 6 நாளில் அவர் செலவழிச்ச தினசரி சராசரி தொகை எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க, சராசரி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜோட கான்செப்ட் என்ன? சராசரி ஈக்குவல் டு மொத்த வேல்யூ, சரிங்களா? டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், சரிங்களா? அப்போ டோட்டல் வேல்யூ மதிப்பு என்ன வரும்? ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நமக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக கொடுத்த தனித்தனியாக செலவு பண்ண அமௌண்ட்டோட மதிப்பு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நாளோ அதால் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அப்படின்னா கூட்டும்போது நமக்கு என்ன வரும்? 7500 சொல்லி டோட்டலாக வேல்யூ கிடைக்கும். அது 6 நாட்கள், சரிங்களா? 6ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 1250 ரூபா அவர் செலவழிச்சிருப்பார், சரிங்களா? இதுதான் ஆவரேஜுக்கான கான்செப்ட். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்தில் தொடர்ச்சியாக 5 நாட்களில் பதிவான வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ், 31 டிகிரி செல்சியஸ், அப்புறம் 29 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா 5 நாட்கள் நடந்த சராசரி வெப்பநிலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை பாருங்கள் நல்லா. 28, 30, 32, 31, 29 எல்லாம் கொஞ்சம் நெருக்கமான நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில் நம்ம எழுத முடியுமா? ஏறு வரிசையில் நம்மளாம் எழுத முடியுமா? ஸோ அப்படின்றப்ப எழுதுனீங்கன்னா 28, 29, 30, 31, 32 சொல்லி வரிசை எழுதலாம். இப்போ நம்பர்ஸ் கிடையாது, கேப் பாருங்கள். ஒவ்வொரு நம்பருக்கும் அடுத்த நம்பரோட உள்ள கேப் என்ன பார்த்தீங்கன்னா 1 தான், சரிங்களா? அப்படின்னா இந்த நம்பர் ஏறு வரிசையில் இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கிடையே உள்ள கேப்பு, சரிங்களா? கேப் காமன் கேப்பாக இருக்குது, சரிங்களா? அதனுடைய இடைவெளி காமனாக இருக்குது. காமனாக இடைவெளி இருக்குது, காமன் இன்டர்வல் 1ன்னு சொல்லி இருந்திருக்கு, சரிங்களா? அப்படின்னா இது எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏபி கூட்டுத்தொடரில் இருக்குது. ஸோ கூட்டுத்தொடரில் அதனுடைய ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட மிடில் டேர்ம் தான் இருக்கும். ஸோ இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? 5 டேர்ம் இருக்குது. அதோடைய மிடில் டேர்ம் என்னது? 30 தான் சராசரி. ஸோ இப்படி ஷார்ட்கட்டாகவும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 நம்பரையும் இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா அப்போயும் ஆன்சர் 30 தான் சொல்லி கிடைக்கும், சரிங்களா? ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கொடுக்கப்பட்ட எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் காமனாக, சரிங்களா? காமன் இன்டர்வலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கொடுக்கப்பட்ட நம்பர் ஏறு வரிசையில் எழுதிக்கணும், சரிங்களா? அசெண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் எழுதிக்கணும். அப்படி எழுதிட்டு அதோடைய காமன் இன்டர்வலும் சமமாக இருக்கும் பொழுது அவனுடைய நடு டேர்ம் என்னவோ அதுதான் ஆவரேஜாக இருக்கும், சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்ததான் சம் ஆஃப் 5 நம்பர்ஸ், 5 எண்களோட கூட்டுத்தொகை 655 கொடுத்தாங்க. அதில் 2 எண்களோட சராசரி 77. அப்படின்னா 3வது எண் 129. அப்படின்னா மீதமுள்ள 2 எண்களோட சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டோட்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸி, சரிங்களா? என்றைக்குமே ஆவரேஜில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் கணக்கில் ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா நீங்கள் டோட்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கணக்கு போட முடியும், சரிங்களா? அப்படி போடும்போது உங்களுக்கு கணக்கு ஈஸியாக முழுசாக போட்டுடலாம், சரிங்களா? அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எண்கள். ஸோ 5 எண்களுடைய சராசரி 655 அப்படின்னா அதனுடைய 5 எண்களோட கூடுதல் 655, சரிங்களா? ஸோ அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா முதல் 2 எண்களோட சராசரி அப்படின்னா அதனுடைய பெருக்கல் பலனுக்கும் 3வது எண் அப்புறம் கடைசி 2 எண்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2x. ஸோ இதுக்கு சமமாக இருக்கும். அப்போ 2 × 77 ப்ளஸ் இது முதல் 2 எண்களுடைய கூட்டுத்தொகை, இது 3வது எண், இது 4 மற்றும் 5வது எண்களுடைய கூட்டுத்தொகைக்கு சமம். ஸோ இதோட மதிப்பு 655. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கடைசியில் 186ன்னு சொல்லி கிடைக்கும், சரிங்களா? இது கடைசி சுருக்குனீங்கன்னா 186 சொல்லி நமக்கு மதிப்பு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்கட் நீங்கள் ஆவரேஜை மேக்ஸிமம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஆவரேஜ் ஷார்ட்கட் போடுங்க. இது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 நம்பரோட கூட்டுத்தொகை 655. அப்போ சராசரி எவ்வளவு? 131. அப்போ ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்ட 5 நம்பர் 131, 131, 131, 131, 131 சொல்லி இருந்துச்சுன்னா அதோடைய மதிப்பு நம்ம மிடில் டேர்ம் சராசரி கடைசி 2 நம்பருடைய சராசரி நம்ம கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? அப்படின்னா இப்போ 5 நம்பருடைய சராசரி 131 சொல்லியிருக்கணும். ஆனால் முதல் 2 எண்ணோட சராசரி எவ்வளவு? 77 தான். ஸோ அப்போ அதோட ஒரு 50 ஒரு நம்பர் 77ஓட 54 கூட்டினீங்கன்னா 131 சொல்லி வந்துடும். அப்போ ஒரு நம்பருக்கு 54 கூட்டணும், சரிங்களா? அப்போ 2 நம்பருக்கு அப்போ 2 × 54. 3வது என்ன? 129, சரிங்களா? அப்போ அதோட 2 கூட்டணும் அப்படின்னா அந்த நம்பர் 131 சொல்லி மாறும். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய 2 எண்கள் குறைஞ்சபட்சம் 131 இருக்கணும், சரிங்களா?
131 இருக்கணும். ஸோ அதோட வேல்யூ வந்து 2 நம்பர்னால 131 × 2. ஸோ இந்த வரக்கூடிய எல்லா வேல்யூ எக்ஸஸ் வேல்யூ எல்லாத்தையும் கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 162 இந்த 2 நம்பரோடய கூடுதல். அடுத்து 108 கடைசியாக அந்த 2 இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 372 சொல்லி நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். இது வந்து எதுன்னு பார்த்தோம்னா இந்த 2x மதிப்பு. அந்த கடைசி 2 எண்களுடைய வேல்யூக்கு வந்து சமமாக இருக்கும். அப்படின்னா அதோடைய ஆவரேஜ் வந்து 186க்கு சமமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எப்பயுமே வந்து ஆவரேஜ் கணக்கில் டோட்டல் வேல்யூக்கு ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கணக்கு ஈஸி. அடுத்ததான் 4th கொஸ்டின். அதே சேம் கான்செப்ட். 4th கொஸ்டின். 5 எண்களின் கூட்டுத்தொகை வந்து 655. முதல் 2 எண்களின் சராசரி 77. மூன்றாவது எண் 128. அப்படின்னா மீதமுள்ள 2 எண்களுடைய சராசரி கேட்குறாங்க. ஸோ முதல் 2 எண்களுடைய கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 2 × 77 சமமாக இருக்குமா? அடுத்து மூன்றாவது எண். கடைசி 2 எண்களை வந்து 2x சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் எக்ஸ்னா அப்போ 2 நம்பர் வந்து 2x சொல்லியிருக்கோம். இதோடைய மொத்த கூட்டுத்தொகை எதுக்கு சமமாக இருக்கும்? 655க்கு சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதை சுருக்கும் பொழுது இங்கே 154 + 128 இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 282. இது வந்து 655 கழிச்சிங்க அப்படின்னா 2x மதிப்பு 373. அப்போ எக்ஸோட வேல்யூ 186.5 தான் ஆன்சர். ஸோ ஷார்ட்கட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்கட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஷார்ட்கட் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆவரேஜோட மதிப்பு 655/5 5 எண்ணுன்றனால அதோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்கும்? 131 சொல்லியிருக்கோம். ஸோ 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 131. சரிங்களா? இப்போ முதல் 2 எண்ணோட ஆவரேஜ் எவ்வளவு? 77. அப்போ அதோட வந்து ஒரு நம்பரோட வந்து 54 கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் வந்து 131 சொல்லி வரும். சரிங்களா? அப்போது 2 எண்களோட கூட்டும் பொழுது 108 சொல்லியிருக்குமா? 108 கூட்ட வேண்டியிருக்குமா? சராசரி 131க்கு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு 77ஓட 108 கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? ஒரு நம்பருக்கு வந்து 54 கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ 2 நம்பருக்கு வந்து 108 வந்து கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? அப்போ 3ஆவது நம்பர் வந்து 128. அதோட வந்து 33 வந்து கூட்டினீங்க அப்படின்னா 131 சொல்லி மாதிரி இருக்கும் ஆவரேஜ். இப்போ கடைசி 2 நம்பர் நமக்கு தெரியாது, அதோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். அதோட வந்து 2 நம்பரோட ஆவரேஜ் மினிமம் ஆவரேஜ் அளவு 131 × 2 261 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் வேல்யூ வந்து கூட்டினீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 373. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து 2xக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு 186.5 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆவரேஜோட நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். இப்போ 5 நம்பருமே வந்து 131 131 131 131 சொல்லி இருந்துச்சுன்னா கடைசி 2 எண்களோட கூடுதல் வகுத்தல் 2. சரிங்களா? அதுதான் வந்து இந்த கடைசி 2 எண்களுடைய ஆவரேஜாக இருக்கும். பட் அந்த இதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும். அடுத்தா அதே சேம் கான்செப்ட் ஷார்ட்கட்லேயே போட்டலாம். 5 எண்களுடைய கூடுதல் 655. 2 எண்களோட சராசரி 77. மூன்றாவது எண்ணோட சராசரி 102. அப்படின்னா நமக்கு கடைசி 2 எண்களுடைய சராசரி என்ன கேட்குறாங்க? மீதமுள்ள 2 எண்களுடைய சராசரி என்ன கேட்குறாங்க? ஸோ 5 நம்பருடைய கூட்டுத்தொகை 655. அப்போ ஆவரேஜ் என்ன வரும்? 131 சொல்லி வருமா? ஸோ 5 எண்களும் 131 131 131 131 131 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா கடைசி 2 எண்களுடைய சராசரி வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பருடைய சராசரி 77. அப்போ ஒரு நம்பர் வந்து 77 அப்படின்னா அதோட 54 கூட்டும் பொழுது அது வந்து 131 சொல்லி மாறிடும். சரிங்களா? அப்போது ஒரு நம்பருக்கு 54 அப்படின்னா 2 நம்பருக்கு வந்து 2 × 54 வந்து கூட்ட வேண்டியது இருக்கும். சரிங்களா? அடுத்து மூன்றாவது எண். சரிங்களா? மூன்றாவது எண் வந்து 102 தான். ஸோ அதோட வந்து 29 கூட்டிங்கன்னா அது வந்து 131 சொல்லி மாறிடும். சரிங்களா? அதோட வேல்யூ. கடைசி 2 நம்பர் வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 0ன்ற இந்த நம்பரோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 131. சரிங்களா? 2 × 131 வந்து கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான நம்பர் கிடச்சிருமா? ஸோ 2 × 131 262. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த கடைசி 2 எண்ணோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ அப்போ 2x மதிப்பு 262 + 108 + 29 = 399 வகுத்தல் 2. இது வந்து 400 வகுத்தல் 2ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 200 பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ 400 வகுத்தல் 2 - 1 வகுத்தல் 2 = என்ன வரும்? 200
மைனஸ் 0.5 ஈக்குவல் டு 199.5ன்றதான் ஆன்சர். ஸோ ஷார்ட்கட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமல் கணக்கு போடாதீங்க. அடுத்ததா 5 எண்களின் கூட்டுத்தொகை 655, முதல் 2 எண்களின் சராசரி 77, மூன்றாவது எண் 101. அப்படின்னா மீதமுள்ள எண்களின் சராசரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நம்பருடைய சராசரி, கடைசி 2 நம்பர். 5 நம்பரோட சராசரி வந்து எவ்வளவா இருக்கும்? 655 வகுத்தல் 5 131 சமமாக இருக்கும். ஸோ 5 நம்பருமே 131 131 131 131 131 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கடைசி 2 எண்களுடைய சராசரி வந்து கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம் எல்லா நம்பரையும். இப்போது ஃபஸ்ட்டு 2 நம்பருடைய சராசரி எவ்வளவு? 77. அப்போது ஒரு நம்பர் வந்து 77, அதனோட வந்து 54 கூட்டினீங்க அப்படின்னா 131 சொல்லி வந்துடும், ஈக்குவலைஸ் ஆயிரும். அப்போது ஒரு நம்பரோட வந்து 54 கூட்டணும் அப்படின்னா 2 நம்பர் இருக்கிறதுனால 2 × 54, சரிங்களா? 2 × 54 வந்து கூட்ட வேண்டியது இருக்குது. அடுத்ததான் மூன்றாவது என்னுடைய மதிப்பெண் அளவு 101, அதோட வந்து 30 கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து 131 மாறிடும். அடுத்ததான் கடைசி 2 நம்பர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? கடைசி 2 எண்ணை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த 2 நம்பருடைய சராசரி, ஒரே நிமிஷம், 2 நம்பரோட சராசரி எவ்வளவு? ஒரு நம்பருக்கு வந்து 131 அப்படின்னா அப்புறம் 2 நம்பருக்கு வந்து 2 × 131 வந்து நம்ம வந்து கூட்ட வேண்டியது இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து தேவையான விடை எவ்வளோ இருக்கும்? 262 சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா அது எதுக்கு சமம்? கடைசியாக இருக்கக்கூடிய 2 எண்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ 2x மதிப்பு 262, 108 + 30, இதோட மதிப்பு வந்து 400. அப்போ எக்ஸோட மதிப்பு 200 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 6 எண்களோட கூட்டுத்தொகை 300, அவற்றின் சராசரி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜோட மதிப்பு என்ன? டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 300. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 6. ஸோ 300/6 = 15 தான் ஆன்சர். அடுத்து சேம் கான்செப்டில் 6 எண்களோட கூட்டுத்தொகை வந்து 288 கொடுத்துட்டாங்க, அதோட சராசரி கேட்குறாங்க. சராசரியோட மதிப்பு என்ன? டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 288. அதனுடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 6 = சுருக்குனீங்கன்னா 48தான் அதனுடைய சராசரி. அடுத்ததா 20 ஈரடுக்கு மேசைகள் மற்றும் 12 நாற்காலிகளுடைய விலை வந்து 79,600க்கு சமமா. அப்படின்னா ஈரடுக்கு மேசையின் சராசரி விலை வந்து 3,500 ரூபா. ஒரு மேசையோட சராசரி விலை வந்து 3,500 ரூபா. அப்படின்னா நாற்காலியோட சராசரி விலை எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாற்காலியோட சராசரி விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டூயல் டெஸ்க் வந்து டின்னு எடுத்துக்கலாம், சேர்ஸ் வந்து சின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ 20D + 12C இதோட எதுக்கு சமம்? 79,600 சமம். இப்போது இந்த மேசையோட விலை வந்து 3,500 சமமா? ஸோ அப்போ மொத்த விலை எவ்வளோ சமமாக இருக்கும்? 20 × 3,500 சமமாக இருக்குமா? ப்ளஸ் 12C = 79,600. இப்போ 12Cயோட விலை எவ்வளோ இருக்கும்? இதை கூட்டினீங்கன்னா 70,000 வரும். ஸோ அதை வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் முகத்தில் மைனஸ் ஆகும். ஸோ 9Cயோட விலை 12 சேர்ஸோட விலை 9,600 சொல்லி வரும். அப்போ ஒரு சேரோட விலை வகுத்தல் 12 = 800 ரூபான்றதான் ஒரு சேரோட விலை. அடுத்து கொடுக்கப்பட்ட எண்களுடைய சராசரி கேட்குறாங்க. சராசரியினுடைய கான்செப்ட் என்ன? டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இருக்கிற எல்லா நம்பரையும் கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் கூட்டினீங்கன்னா 798 சொல்லி வரும். மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ்? 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ். ஸோ 6 / 6 = 133தான் இதனுடைய சராசரி. அடுத்ததாக ஒரு மாணவன் வந்து 5 வாரங்களுக்கு மளிகை பொருட்களுக்கு 300, 250, 350, 200 மற்றும் 400 ரூபாய் வந்து செலவழிக்கிறான், சரிங்களா? இப்போ வாரத்திற்கு சராசரியாக எவ்வளோ செலவழி பண்ணுறத கேள்வி, சரிங்களா? 5 வாரத்துக்கு செலவழிக்கக்கூடிய தனித்தனி தொகையோட மதிப்பு கொடுத்தாங்க. அப்போ அதோட சராசரி ஒரு வாரத்துக்கு சராசரி எவ்வளோ செலவழிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை பாருங்கள், எல்லாமே பக்கத்தில் இருக்கா? ஸோ அதை வந்து ஏறு வரிசையில் எழுதலாமா? ஏறு வரிசையில் எழுதுனீங்க அப்படின்னா 200, 250, 300, 350, 400 சொல்லி எழுதலாம். நம்பர்ஸ்க்கு இடையில் உள்ள கேப்பை பாருங்கள். அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே உள்ள கேப் வந்து 50. அப்போது காமன் இன்டர்வலாக இருக்கா? ஸோ கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து காமன் இன்டர்வலாக இருக்கா? ஸோ அதனுடைய இடைவெளி வந்து 50 இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன், கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து ஏறு வரிசையில் எழுதணும். அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து சமமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பர் கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் டேட்டா வந்து ஒரு
கூட்டுத்தொடரில் இருக்கும் சரிங்களா. கூட்டுத்தொடரில் இருக்கும். அப்படின்னா கூட்டுத்தொடரில் இருக்கும் பொழுது கூட்டுத்தொடரினுடைய சராசரினா எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம், நடுவில் உள்ள டேர்முக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. மிட் டேர்மோட மதிப்பெண்ண ஒரு கூட்டுத்தொடர்களுடைய மிட் டேர்ம் நடுவில் இருக்கக்கூடிய என்னோட எண்ணை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நடுவில் உள்ள எண்ணு தான் வந்து ஆவரேஜுக்கு சமமாக இருக்கும். ஒரு கூட்டுத்தொடரில் இருக்கக்கூடிய நடுவில் உள்ள எண்ணு தான் வந்து மிட் டேர்ம் தான் வந்து ஆவரேஜ் சமமாக இருக்கும். ஸோ மிட் டேர்ம் வந்து ஆவரேஜ் சமமாக இருக்கும். இதில் வந்து கொடுக்கப்பட்ட நம்பர் எத்தனை 5, 5ல் மிட் டேர்ம் என்ன தேர்ட் டேர்மோட மதிப்பெண்ண 300, அதுதான் வந்து ஆவரேஜாக இருக்கும் சரிங்களா. அப்படி இல்லை தெரியல அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்து கூட்டிடுங்க. கூட்டினீங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும் 1500 சொல்லி வரும். வகுத்தல் 5 = 300ன்றதான் ஆன்சர். ஸோ இப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம் சரிங்களா. அடுத்ததா ஒரு மாணவர் வந்து 4 பாடங்களை எடுத்துக்கூடிய மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த 5 பாடங்களும் சராசரி 80 மார்க் எடுத்தாரு அப்படின்னா 5வது பாடத்தில் வந்து என்ன மதிப்பெண் வந்து எடுத்துருப்பான்றத கேள்வி. ஸோ டோட்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணலாமா. ஸோ டோட்டல் = ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இந்த 4 பாடங்களுடைய மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. 5வது பாடத்தோட மதிப்பெண் கேட்குறாங்க. ஸோ 5வது பாடத்தோட மதிப்பெண் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த 4 பாடங்கள் மற்றும் 5வது பாடத்துடைய கூடுதல் வந்து எதுக்கு சமமாக இருக்கும், 5 பாடங்கள் எடுத்தால் ஆவரேஜுக்கு சமமாக இருக்கும். ஸோ 5 × 80. அப்போ எக்ஸோட வேல்யூ எதுக்கு சமமாக இருக்கும், இது எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா 322 சொல்லி வரும். ஸோ 5 × 80 400 மைனஸ் 322, எக்ஸோட மதிப்பு 78ன்றதான் ஆன்சர். ஸோ இது வந்து நார்மல் கான்செப்ட். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக போடணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஆவரேஜ் வந்து சராசரி ஆவரேஜ் வந்து எல்லா பாடத்தில் எவ்வளவு 80 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 80க்கு நம்ம எல்லா வேலையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்லாம் எழுதிடலாம். எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள், இதில் வந்து 78 தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஆவரேஜ் வந்து எவ்வளவு சராசரியாக 80 கிளாஸில் எல்லா 5 பாடத்துலையும். இப்போது 78 மார்க் தான் எழுதுறேன். ஸோ இதில் வந்து 2 மார்க் கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து 80 மார்க் எடுத்துகிட்டு வரா. இதில் 85 மார்க் இருக்குது. அது வந்து 5 மார்க் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா அது 80 மார்க் சமமாயிருமா. இங்கே 69 மார்க் இருக்குது, அதோட வந்து 11 மார்க் வந்து கூட்டணும் அப்படின்னா அது 80க்கு சமமாயிரும். அடுத்து இங்கே 90, இது வந்து 10 எடுத்துட்டோம் அப்படின்னா இது 80க்கு சமமாக இருக்கும். இங்கே எக்ஸ்ன்றது நம்ம 0ன்னு நினச்சிக்கிறோம் அப்படின்னா இதோட வந்து 80 மார்க் வந்து கொடுக்கணும். அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த எக்ஸோட வேல்யூக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. அப்போ இது கூட்டும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 80 91 93 மைனஸ் 15 = 78ன்றதான் ஆன்சர். ஸோ கிளாஸோட 5 சப்ஜெக்டோட ஓவரால் ஆவரேஜுக்கு எல்லாத்தையும் வந்து சமப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான அது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் வந்து கிடைக்கிற எக்ஸோட மதிப்பு. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து 2 பொதிகளில் வந்து மெழுகுவர்த்திகள் இருக்குது. அதில் வந்து பேக் ஏல வந்து 5 மெழுகுவர்த்திகள் ஒவ்வொன்றும் 4 விலையிலும், அடுத்து பேக் பியில் வந்து 5 மெழுகுவர்த்திகள் ஒவ்வொன்றும் 6 ரூபா விலையில வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தியோட சராசரி விலையாலும் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கில் எவ்வளோ கொடுக்குறாங்க 5 மெழுகுவர்த்தி. ஸோ 5 × 4 மொத்த விலை சரிங்களா, மொத்தம் டோட்டல். அடுத்து ரெண்டாவது இதில் வந்து ரெண்டாவது பேக் பியில் வந்து 5 மெழுகுவர்த்தி 6 ரூபாய்க்கு வீதம் கொடுக்குறாங்க. ஸோ 5 × 4 இங்கே 5 × 6. ஸோ இது ரெண்டையும் கூட்டி மொத்த மெழுகுவர்த்தி நான் 10ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெழுகுவர்த்தியோட சராசரி விலை தெரிஞ்சுமா. ஸோ ஆவரேஜ் = 5 × 4 + 5 × 6. இது வந்து மொத்த விலைக்கு சமம் சரிங்களா. மொத்த விற்பனை விலை வகுத்தல் எத்தனை மெழுகுவர்த்தி, முதல்ல ஒரு 5 மெழுகுவர்த்தி, ரெண்டாவதுல வந்து ஒரு 5 மெழுகுவர்த்தி. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 5ன்றதான் ஒரு மெழுகுவர்த்தியுடைய சராசரி விலை. அடுத்ததாக ஒரு கடை வந்து 5 நாட்களில் இந்த வருமானத்தை வந்து சம்பாதிக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு சராசரி வருவாய் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட நம்பர் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுத போகிறோம். ஏறு வரிசையில் முடிஞ்சால் பாருங்கள் 400, அடுத்து 450, 500, 550, அப்புறம் 600. இந்த நம்பர்ஸ் கடையில் உள்ள கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா கேப் எல்லாமே காமனாக 50 சொல்லியிருக்கு. ஸோ நம்பரை ஏறு வரிசையில் எழுதிட்டோம் சரிங்களா. ஏறு வரிசையில் எழுதணும், அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுதணும். அடுத்ததான் நம்பர்ஸ்குள்ளே இடையே உள்ள கேப்ஸ் எல்லாம் வந்து காமனாக இருக்கணும் சரிங்களா. காமன் இன்டர்வலாக இருக்கணும், சீரான இடைவெளியில் இருக்கணும் சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது அந்த கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடரில் இருக்கும் சரிங்களா. கூட்டுத்தொடரில் இருக்கும். ஸோ கூட்டுத்தொடரில் இருந்தது அப்படின்னா கூட்டுத்தொடரினுடைய கொடுக்கப்பட்ட டேட்டாவுடைய சராசரி ஒரு கொடுத்த டேட்டா கூட்டுத்தொடரில் இருக்குன்னா அதனுடைய சராசரி வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த கூட்டுத்தொடரினுடைய மிட்டம் சரிங்களா. இடையில இருக்கக்கூடிய இடைமதிப்புக்கு வந்து சமமாக இருக்கும், இடையில இருக்கக்கூடிய மதிப்புக்கு சமமாக இருக்கும். ஸோ மிட்டம் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 டேர்ம் இருக்குது. அதில் அப்படின்னா தேர்ட் டேர்ம் தான் வந்து மிட்டம். ஸோ தேர்ட் டேர்மோட மதிப்பு 500ன்றதான் இந்த கொடுக்கப்பட்ட டேட்டாவுடைய சராசரி. அடுத்ததான்
ஒரு வகுப்பில் வந்து 30 மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. அதில் வந்து 12 மாணவர்களுடைய சராசரி 70, மீதமுள்ள மாணவர் சராசரி 64 அப்படின்னா அந்த வகுப்போட சராசரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஸோ 12 மாணவர்கள் எடுத்த மொத்த மதிப்பெண், அடுத்து 18 மீதி இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை 18 சரிங்களா. 30ல் 12 போச்சுன்னா 18 மாணவர்கள். ஸோ 12 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் அப்புறம் 18 மாணவர்கள் எடுத்தோட மதிப்பெண் இதோட கூடுதல் எதுக்கு சமமாக இருக்கும், 30 மாணவர்களும் எடுத்த சராசரிக்கு சமமாக இருக்கும். ஸோ சராசரி நமக்கு தெரியாமல் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் கூட்டி அதை வந்து 30 ஊற்றிங்கன்னா அதான் வந்து நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாணவர்கள் எடுத்த சராசரி அளவு 70, மீதி உள்ள 18 மாணவர்கள் எடுத்த சராசரி அளவு 64. இதில் ரெண்டுலேயும் மினிமமான ஆவரேஜ் அளவு ரெண்டுலேயுமே 64. மினிமம் ஆவரேஜ் ரெண்டுலேயுமே வந்து காமனாக 64. ஸோ கிளாஸோட இப்போ புது ஆவரேஜ் கிளாஸோட மொத்த ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 64 காமனாக எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே 64 வந்து காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸஸ் எவ்வளோ இருக்குது, இந்த 12 பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 6 வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ 6 6 6 6 6ன்னு சொல்லி 12 பேர்த்துக்கு இருக்குது சரிங்களா. அப்போது அந்த 12 பேர்த்துக்கும் 6 6 இருக்கக்கூடிய மதிப்பை வந்து 30 பேர்த்துக்கு சமமாக பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கிளாஸோட ஆவரேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ கிளாஸோட ஆவரேஜ் மினிமம் ஆவரேஜ் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு 12 × 6. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டலாக அந்த கான்செப்ட். ஸோ 12 × 6 வகுத்தல் கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 12 கூட்டல் 18 அப்போ தான் புரியும் சில பேருக்கு. ஸோ 12 கூட்டல் 18 இது வந்து வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையோட வகுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தான் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். சராசரி வகுப்பினுடைய சராசரி மதிப்புன்னு கேட்குறாங்க. ஸோ இது சுருக்குனிங்க அப்படின்னா கடைசியில் 2.4 சொல்லி வரும். அப்போ 64 + 2.4 = 66.4ன்றதான் அந்த கிளாஸினுடைய ஓவரால் ஆவரேஜ். அடுத்ததான் ஒரு வகுப்பில் வந்து 30 மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. அதில் 12 மாணவர்களுடைய சராசரி வந்து 70, மீதமுள்ள மாணவர்களின் சராசரி மதிப்பெண் வந்து 62. அப்போ வகுப்போட சராசரி மதிப்பெண் என்ன சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்ன, 12 மாணவர்களுடைய சராசரி 70, மீதமுள்ள 18 மாணவர்களுடைய சராசரி 62. இது ரெண்டுடைய கூடுதல் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா 30 மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண்ணுக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். நார்மலாக தெரிஞ்சால் இந்த ஷார்ட்கட் தெரியலனா இந்த மெத்தட் நார்மல் மெத்தடில் போட்டுருங்க சரிங்களா. ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாணவர்களுடைய சராசரி 70, 18 மாணவர்களுடைய சராசரி 62. மினிமம் சராசரி எவ்வளவு, ரெண்டு பேர்த்துலையுமே 62 மினிமம் ஆவரேஜ். ஸோ இந்த 70 நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் 62 + 8. ஸோ அப்போ கிளாஸோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 62 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் சரிங்களா. மினிமம் 62 ப்ளஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 மாணவர்களுக்கு 8 மதிப்பெண் வீதம் எக்ஸஸாக இருக்குது சரிங்களா. அப்போ 12 × 8 வகுத்தல் கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அளவு இப்போது அவங்களுக்கான சமமாக பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ 12 கூட்டல் 18 எக்ஸஸ் இருக்கக்கூடிய வேல்யூ அளவு 12 × 8. ஸோ அதை வந்து இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களுக்கும் நம்ம வந்து சமமாக பிரித்து கொடுக்க போகிறோம். அப்படின்னா 62 + 12 × 8/30. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 62 + 3.2 65.2ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததான் ஒரு வகுப்பில் வந்து 30 மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. 12 மாணவர்களோட சராசரி 60, மீதமுள்ள மாணவர்களோட சராசரி 60 அப்படின்னா வகுப்போட சராசரின்னு கேட்குறாங்க. இங்கே ஆவரேஜில் வந்து கான்செப்ட் என்ன, 12 மாணவர்களோட சராசரி 18 மாணவர்களோட சராசரி ரெண்டையும் கூட்டினா 30 மாணவர்களோட சராசரிக்கு சமமாக இருக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எக்ஸோட வேலை கண்டுபிடிச்சலாம். நல்லா பண்ணிங்க. இங்கே 12 மாணவர்களோட சராசரி 60, 18 மாணவர்களோட சராசரி 60. அப்போ அப்போ ஓவரால் கிளாஸோட சராசரி எவ்வளவு 60. முதல் 12 பேத்துக்கும் 60 60 60ன்னு சொல்லியிருக்கு. கடைசி 18 பேத்துக்கும் 60 60 60ன்னு சொல்லி மார்க் இருக்குது. அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு 60 தான். ஸோ ஆவரேஜில் எந்த சேஞ்சஸுமே இல்லை மாணவர்களை பிரிக்கும் பொழுது. அப்படின்னா சேம் ஆவரேஜ் தான் வந்து ஓவராலாக வரும் சரிங்களா. மாணவர்களை பிரிக்கும் பொழுது அவங்களுடைய ஆவரேஜில் எந்த மாறுபாடும் வரலை அப்படின்னா ஸோ என்ன ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து ஓவரால் ஆவரேஜாக வந்து இருக்கும் சரிங்களா. இங்கே ஆவரேஜில் எந்த மாறுபாடும் இல்லை. அப்போ ஆவரேஜ் வந்து நமக்கு தேவையான ஆவரேஜ் 16 ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு மனிதன் வந்து 8 சட்டைகளை வந்து ஒவ்வொன்றும் 550 ரூபாய்க்கு வாங்குறான். 10 ஃபேண்ட்டுகளை வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறான். அடுத்து 12 ஜோடி காலணிகளை வந்து 850 ரூபாய்க்கு வந்து வாங்குறான். அப்படின்றப்போ ஒரு பொருளுக்கான சராசரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பொருள் கூட ஆவரேஜ் என்ன வரும், டோட்டல் வேல்யூ அப்பா நம்பர் ஆஃப் டைம்ஸா. இங்கே 8 சட்டை 10 ஃபேண்ட்டு அடுத்து 12 ஜோடி காலனி மொத்தம் வந்து எத்தனை பொருள் 30 பொருள் இருக்குது சரிங்களா. அப்போது 8 சட்டையோட மொத்த விலை எவ்வளோ இருக்கும் 8
550 அடுத்து 10 ஃபேண்ட்டுகளுடைய விலை எவ்வளோ, மொத்த விலை எவ்வளோ இருக்கும், 10 × 1000. அடுத்து 12 ஜோடி காலணியோட விலை எவ்வளோ இருக்கும், 12 × 850. இது டோட்டல் வேல்யூ, இந்த பொருளுடைய மொத்த வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் 30. இது சுருக்குனீங்க அப்படின்னா ஸோ 4400 கூட்டல் 10,000 + 10,200 கூட்டினீங்கன்னா 24,600 சொல்லி வரும். இது சுருக்குனீங்கன்னா ஒரு பொருளோட விலை 820 சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்டில் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஆன்சரை பாருங்கள், எல்லாமே 800 பக்கத்தில் இருக்குது. ஸோ மினிமமாக வந்து நம்ம ஆவரேஜ் 800 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 8 சட்டைக்கு வந்து 550 ரூபா சராசரி, 10 சட்டைக்கு 1000 ரூபா, 12 சட்டைக்கு 850 ரூபா. சரிங்களா, இப்போது 8 சட்டைக்கு 800 ரூபா ஆவரேஜ். இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது, 250 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ -250 இன்ட்டு எத்தனை சட்டைக்கு, 8 சட்டை வீதம் -250 × 8. அடுத்ததாக 10 சட்டைக்கு வந்து 1000 ரூபா வந்து சராசரி. நமக்கு மினிமம் ஆவரேஜ் 800, அதோட எவ்வளோ கூட இருக்குது, +200 வந்து கூட இருக்குது. எத்தனை பேத்துக்கு, 10 பேத்துக்கு. அடுத்ததாக 12 சட்டையில் வந்து ஆவரேஜோட எவ்வளோ கூட இருக்குது, 50 கூட இருக்குது. ஸோ 50 × 12. ஸோ இந்த இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸோட மதிப்பெண்ணை 30ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ -250 × 8 -2000, 200 × 10 2000 +2000, அடுத்து +600. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா +-2000 அடியாயிரும். ஸோ 600/30 = 20. இந்த நம்ம மினிமம் ஆவரேஜ் 800 எடுத்துருக்கோம், அதோட வந்து எக்ஸஸாக வந்து ஒரு 20 ஆவரேஜ் கிடைக்கிது அப்படின்னா 800 + 20 = ஒரு பொருளோட விலை வந்து 820 ரூபாய்க்கு வந்து சமமாக இருக்கும். என்றைக்குமே ஆவரேஜில் தெரியல அப்படின்னா டோட்டல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து கணக்கு போட்டுருங்க, அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் வந்து நல்லா ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட்கட் போட்டு பழகிக்கோங்க. அடுத்ததாக கடைசி கொஸ்டின் இந்த இதில் 20 முதல் 40 வரையில் உள்ள அனைத்து பகா எண்களின் சராசரியை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்னால் என்ன, ஒரு நம்பருக்கு 2 வகுத்திகள் இருந்துச்சுன்னா, சரிங்களா, 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும், 2 வகுத்திகள் தான் இருக்கும். ஒன்றுன்ற நம்பர், அப்புறம் த நம்பர் இட் செல்ஃப் சேம் நம்பர். சரிங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 20க்கும் 30க்கும் இடையில நல்லா கவனிங்க, நம்பர்ஸ் பிட்வீன். இது இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்பயுமே வந்து ஆங்கிலத்தில் பாருங்கள், பிட்வீன் சொல்லி கேட்டாங்கன்னா 20 to 40 அப்படின்னா 20யும் 40யும் கிடையாது. ஃப்ரம் 20 to 40 அப்படின்னா 20யும் 40யும் உண்டு. சரிங்களா, 20 முதல் 40 வரையிலான அப்படின்றப்போ இந்த இடத்துல 20 மற்றும் 40க்கு இடையேயான அனைத்து பகா எண்களையும் சராசரி கண்டறியும் அப்படி தான் இருக்கணும். நான் தப்பாக கொடுத்தேன். சரிங்களா, 20 மற்றும் 40க்கு இடையே உள்ள பகா எண்களுக்கு சராசரி கேட்குறாங்க. அப்போ 20 40 வராது, இடையே உள்ளதுனால. அதே 20லிருந்து 40 வரையில் உள்ள எண்களின் சராசரி கேட்டாங்கன்னா 20 40 வந்து இன்க்ளூட் ஆகும். சரிங்களா, 20 40 இன்க்ளூட் ஆகும். என்ன வச்சுக்கோங்க, வார்த்தையில் விளையாடுவாங்க. ஸோ இங்கே 20க்கும் 40க்கும் இடையில தான், பிட்வீன் தான் கேட்குறாங்க. அப்போ 20யும் 40யும் வராது. ஸோ அதுக்கு பிட்வீனாக இருக்கக்கூடிய 21லேருந்து 39 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் வந்து எதெல்லாம் பகா எண்ணோ அதை வந்து கூட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ பகா எண்கள் என்னென்ன இருக்குது, 23 29 31 37. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 120. மொத்தம் டோட்டல் நம்பர் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ வகுத்த 4 = 30 தான் ஆன்சர். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எப்பயுமே வந்து முடிஞ்ச மட்டும் வந்து மினிமம் வந்து 100 வரைக்கும் படிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா 200 வரைக்கும் படிச்சுக்கோங்க. 200 வரைக்கும் படிச்சிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.